ஓகே ரைட். டுடே டே 6ல நம்ம வந்து மாடியூல் 4 வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல மெயினான உள்ள டூல் வந்து ஃபிபனாக்கி டூல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிபனாக்கி டூல் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி நம்ம கான்செப்ட்ல வந்து நம்ம ஒரு ட்ரேட்ல என்ட்ரி ஆகணும்னா நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு நான் உங்களுக்கு இதை சொல்லி தருவோம். பட் பேசிக்கா ஃபிபனாச்சி டூல்னா என்னது ஆக்சுவலி? எனி ஐடியா? ஒரு ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பாக்குறதுக்காகவா? அது வந்து பிரைஸ் வந்து டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் வைஸ்ல ஒரு அது காமிக்கும். நீங்க அந்த டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஓகே, நான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி தரேன். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பை பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பை பண்ணுறோம். பை பண்ணுற நேரம் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் பை பண்ணுவீங்க? ரொம்ப சீப்பாக டிஸ்கவுண்ட்ல இருந்தால் நீங்கள் பை பண்ணுவீங்க. ஆமாம் சார். ஓகே, டிஸ்கவுண்ட்ல பை பண்ணுறது தான் எப்பவுமே நல்லது. அப்போ தான் நம்ம வந்து ஹையில் விற்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஹையில் இருந்து பை பண்ணால் உங்களுக்கு அது வேலிடாக இருக்காதுல்ல? ஆமாம் சார். ஓகே, நான் இதுவே அந்த ட்ரேட் வந்து நீங்கள் இப்போ செல் பண்ணுறீங்கல்ல, லாக் பை ஆர் செல் ஷார்ட் எது வேணாலும் செல் ஆர் ஷார்ட், அதை நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க? ப்ரீமியம் ப்ரைஸ் ஹையாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் செல் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ பை பண்ணும்போது உங்களை அந்த லெவல்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து ப்ரைஸ் பை பண்ணால் ஓகே, உங்களுக்கு ஒரு சீப்பாக கிடைக்கும். இன்ஸ்டியூஷன்ஸும் அந்த மாதிரி தான் பை பண்ணுவாங்க, சீப்பாக தான் பை பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஹையரில் இருந்ததுன்னா அது ப்ரீமியம் சொல்லுவாங்க. ஸோ சீப்பாக கிடைக்கிற விஷயம் டிஸ்கவுண்ட், கொஞ்சம் ஹையராக இருக்கிற வேல்யூ ப்ரீமியம். ஓகே, ப்ரீமியம் ஆன் டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்விங்கில் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நம்ம இப்போ பை பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஸ்விங் எடுக்கிறோம். குரூப்ல என்ன கேட்டுதான்? ஓகே, ஓகே, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கிளீனாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சீப்பாக வாங்கினா டிஸ்கவுண்ட். ஸோ ஹையரில் நீங்கள் செல் பண்ணி அந்த மாதிரி ட்ரேட், இப்போ ஒரு ஷார்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ப்ரீமியமில் நீங்கள் பை பண்ணணும். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லி தரோம். இதை நம்ம ஒரு இப்போ ஒரு ஓகே இந்த மாதிரி ஓகே இதில் ஒரு ஸ்விங் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இதில் வந்து இந்த ஸ்விங்கையும் இந்த ஹையும் இந்த லோவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? நம்ம இப்போ ஸ்விங்கில் இந்த ஹை இந்த லோ, இந்த ஸ்விங்கில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு, ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்தால் தானே நீங்கள் பை பண்ணுவீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுத்தனா நீங்கள் பை தானே பண்ணணும். ஹலோ? ஆமாம் சார். இதுவே மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட், இது நான் பேசிக்கா சொல்லி தான் நினைக்கிறேன். இதுவே பேரிஷ் மார்க்கெட் டவுன்ல போயிட்டு போது நீங்க செல் தான் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் எகென்ஸ்டா போகக்கூடாது, அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஒரு ஸ்விங்ல ஃபிபனாச்சி டூல நம்ம எப்படி பை பண்ணி யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டா ப்ரீமியமான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் இப்போ இது வந்து புலிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? புலிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இந்த ஸ்விங்கை நம்ம எடுக்கிறோம். ஸோ ரைட், ஃபிபனாச்சி டூல் எடுத்துட்டேன். ஓகே, சாரி, இந்த இடத்த எடுக்கிறோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் லோ இப்போ நான் பை பண்ணோம், எனக்கு இப்போ பை பண்ணணும்னா எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ணணும், ரொம்ப சீப்பாக பை பண்ணணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா ஃபிபனாச்சி டூல் லோல இருந்து ஹைல வந்து எடுக்க போறோம். ஃபிபனாச்சி டூல் எல்லாரும் எங்க போய் ட்ரேடிங் வியூல எடுக்கணும் தெரியுங்களா? தெரியும் சார்.
டூல்ஸில் இருக்கும் ஓகேவா. சைடில் உங்களுக்கு பிசினா பார்த்துக்கோங்க. டூல்ஸில் இங்கே ஃபிப்னாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் சம்திங் இருக்கும். அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நான் பிகினிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி செட் பண்ணணும் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம். ஓகேண்ணா, பர்சன்டேஜ் வைஸில் கிளியராக தெரியுதுல்ல உங்களுக்கு டிஸ்பிளேல. ஓகேண்ணா, ஆமா சார் இப்போ தெரியுது. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல பை பண்ணணும். ஸோ இது வந்து 50% இந்த ஏரியா தெரியுதுல. ஸோ இப்போ பை பண்ணும்போது இந்த 50%க்கு கீழே இருக்கிறதெல்லாம் இந்த ஏரியா எல்லாமே டிஸ்கவுண்ட். ஓகேவா, இவ்வளோ ஏரியா டிஸ்கவுண்ட். நான் இன்னொன்று எக்ஸாம்பிள் இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ இது நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து. ஸோ பை பண்ணும்போது இந்த 50% கீழே இருக்கிறதெல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகே, மேலே இருக்கிறதெல்லாம் ப்ரீமியம். ஓகே, இதுவே நீங்க செல் பண்ணும் போதுனா மேலே இருக்கிறதெல்லாம் என்னது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகே, கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரீமியம். இது நான் ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல உங்களுக்கு. பை பண்ணும்போது 50% கீழே இருக்கிறதெல்லாம் டிஸ்கவுண்ட், 50% மேலே இருக்கிறதெல்லாம் ப்ரீமியம். செல் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 50% மேலே இருக்கிற டிஸ்கவுண்ட். நீங்கள் இதை பை பண்ணுன்னா லைக் சிம்பிளாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் லாங் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் லாங் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும், ப்ரீமியமில் செல் பண்ணணும். இதுவே செல் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியமில் பை பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணணும். சாரி, இது மறந்துட்டேன். ப்ரீமியமில் பை பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணணும். ஓகே ரைட். இங்கே நான் இப்போ புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இப்போ எனக்கு இங்கே பை பண்ணணும். ஸோ இங்கே பிலோ 50% கீழே என்னது, இது 50% ஏரியா. ஓகே, 50% லெவல். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னது, டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட். வெரி குட். ஸோ டிஸ்கவுண்ட். ஸோ நான் அங்கே பை பண்ணுறேன். இன்னொரு விஷயம், வெயிட், ஓடி லெவல். அந்த டிஸ்கவுண்ட்ல நீங்க பை பண்றதா இருந்தாலும் அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு சர்டன் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு நிறைய ட்ரேடர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க எப்படின்னா ஓடி ஜோன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஓடி ஜோன்னா ஆப்டிமல் ட்ரேடிங் என்ட்ரி ஏரியா. ஸோ அந்த லெவல் வந்து எங்க இருக்குன்னா ஃபிபனாச்சி 61 to 80 லெவல். ஓகேவா, அதுதான் 61 to 80 லெவலில் நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த இடத்த நீங்கள் வந்து ஓடின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். ஓடிஇ லெவல், ஓடி லெவல் ஆர் ஓடி என்ட்ரி. ஓகே, ஆப்டிமல் என்ட்ரி ஜோன். ஸோ டிஸ்கவுண்ட் தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து $100. ஓகே, இது $100, இது $50 இருக்கு ஃபிபனாச்சி, இது ஒரு ஓகே $10 இருக்கு. ஓகே, இந்த 50 கீழே நீங்க பை பண்றது உங்களுக்கு ஒரு 25, 30 அந்த ரேஞ்சில் கிடைச்சா உங்களுக்கு நல்ல ப்ரைஸா இருக்குங்களா. ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இங்க வந்து மெயினா வந்து நீங்க பை பண்றது எப்பவுமே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பை பண்ண 50% பை பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்னா என்ன தெரியல உங்களுக்கு. ஆமா சார் லைக் தெரியும். இப்போ நீங்க ஒரு 100 rupees வச்சு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 1:1. 100 rupees ரிஸ்க் எடுத்து 100 rupees ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரேடே எடுக்காம இருக்கலாம். ஸோ நமக்கு மினிமம் டார்கெட் வந்து 1:2 ஆர் 1:3 லெவல்ல இருக்கணும். லைக் 100 rupees ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா 200 rupees எடுக்கணும். ஆர் 100 rupees ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 200 rupees 300 rupees தான் எடுக்கணும். ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா ரிவார்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும், பெட்டரா இருக்கணும். ஸோ நான் நீங்க இப்போ 50%ல ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஓடி லெவல்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு
ஓடி லெவல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஓடி லெவல் தெரியும்ல உங்களுக்கு இப்போ. ஸோ இது புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி லோல இருந்து ஹைக்கு ட்ராப் பண்ணணும். ப்ரைஸ் வந்து உங்களோட ஓடி சோனுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து என்ட்ரி கிரைட்டீரியா சின்ன ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஏதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் ஆகிட்டுனா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே பிலோ லிக்விடிட்டி ஸ்வீப் ஏதாவது நடந்திருக்கும், அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ட்ரி எப்படி வைப்பாங்கன்னா, ஓடி லெவலில் உங்களுக்கு வந்துருச்சு ப்ரைஸ், ஓடி லெவல் இங்கே வந்துருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே போயிட்டு இருக்கு? ஓகே, oh god, ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டேனே. ஓகே, ஓகே இல்லைங்க, நான் இப்போ ட்ராப் பண்ணது கொஞ்சம். ஓ சரி, இதை விடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, ஓ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், ஸோ ஃபிப் லெவல். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி ஒரு 1:2 1:3 லெவலில் இருக்கும். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஓடி லெவல் ஜோனில் பை பண்ணணும். ஸோ ஓடி லெவலுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு 80% இருக்கு, அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். லைக் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த மாதிரி உள்ள க்ரைட்டீரியா வந்துன்னா அதுக்கு கீழே கரெக்டாக இங்கே வேலிடாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு ₹100 ஒரு ஜஸ்ட் ஒரு $100 வச்சு $200 to $300 ஏம் பண்ணலாம். இந்த இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபிபனாச்சி டூல் மட்டுமே யூஸ் பண்ணி புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி சிம்பிளா கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ ரைட், நெக்ஸ்ட் சேம் இது வந்து பேரிஷ் மார்க்கெட்ல, மார்க்கெட் வந்து பேரிஷ். நம்ம இப்போ லைவ் சார்ட்ல நம்ம போகும் பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே ரைட், இப்போ நான் உங்களுக்கு புல்லிஷ்ல எப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இது பேரிஷ்ல எந்த மாதிரி பண்ணணும்? ஃபிபனாச்சி டூல் எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணணும்? இதை நான் ஒரு ஸ்விங்காக எடுக்கிறேன், இந்த ஸ்விங்கை எடுக்கிறோம். ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ஹை, இது லோ. ஓகேவா? ஓகே, பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஹைல இருந்து லோல டிரா பண்ணணும். ஓகேவா? புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்ணீங்க? லோல இருந்து ஹை. யா, லோல இருந்து ஹை. சூப்பர். நவ் பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஹைல இருந்து லோ. ஓகே, நவ் இதுல வந்து பிரீமியம் எங்க இருக்கு, டிஸ்கவுண்ட் எங்க இருக்கு? நம்ம இப்ப செல் பண்றோம். ஓகேவா? இந்த ட்ரேட் வந்து பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல டவுன் ட்ரெண்ட்ல நீங்க செல் தான் பண்ணணும். எப்பவுமே டவுன் ட்ரெண்ட்ல போய் நீங்க வந்து பை பண்ணக்கூடாது, அது ரொம்ப ராங். டிஸ்கவுண்ட் மேல பிரீமியம் கீழே. இல்ல டிஸ்கவுண்ட் எப்பவுமே கீழே தான், பிரீமியம் இந்த இடம் தான் பிரீமியம். ஓகேவா? ஓகே, பிரீமியம் ஓகே, டிஸ்கவுண்ட்னு அப்படியே வச்சுக்கலாம், உங்களை புரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை கூட டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கலாம், ஒன்றும் எந்த தப்பும் இல்லை. டிஸ்கவுண்ட் அதாவது நீங்க செல் பண்ணும்போது உங்களை பிரைஸ் ஹைல தானே நீங்க பை பண்ணணும், ஹைல பை பண்ணாதானே உங்களுக்கு வேலிட் நல்லது. ஸோ அது ஹைனா டிஸ்கவுண்ட்னு குழம்ப வேண்டாம், ப்ரீமியம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ப்ரீமியம் செல் பண்ணும்போது ப்ரீமியம் மேல, டிஸ்கவுண்ட் கீழே இருக்கும். ஓகேவா? அதாவது பை பண்ணும்போது சீப்பா பை பண்ணணும்னா டிஸ்கவுண்ட். நீங்க இப்ப செல் ட்ரேடு ஷார்ட் பண்றீங்கன்னா ஹை பிரைஸ்ல தானே நீங்க பை பண்ணணும். ஹை பிரைஸ்னா ப்ரீமியம் பிரைஸ், ப்ரீமியம் அதிகமா இருக்கும். ஓகே, இதுல ஓடி லெவல் எங்க இருக்கும்? ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். எந்த லெவல்ஸ்? டிஸ்கவுண்ட்ல. இல்ல நீங்க இப்ப செல் பண்றீங்க,
செல்னா இப்போ ப்ரீமியம் நம்ம ஹைல தானே நம்ம செல் பண்ணுவோம். ஆமா. ஸோ அதுல இருந்து நம்ம 50%க்குள்ள நம்ம எது 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 வேணா நம்ம எடுத்து செல் பண்ணிக்கலாம். ஆ இல்ல இப்ப இது மேல தானே வரும், அந்த 50க்கு மேல தானே வரும். அதுதான் 50க்கு மேல ஓ அந்த சூப்பர். 100ல இருந்து 50 வரைக்கும். அங்க ரைட். அந்த 0.61 லெவல் டு 0.8 அந்த லெவல்ஸ் ஓடி ஜோன் வரையறீங்க. ஓடி லெவல். ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருக்கும். ஓடி லெவல் அது மார்க் பண்றீங்க. ஓகே. ப்ரைஸ் ஒன்ஸ் அந்த இடத்துல ரீச் ஆன உடனே நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி எடுக்கிறது கிரைட்டீரியா இருக்கு. நீங்க இதை ஷார்ட் பண்றீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 80க்கு மேல அந்த வைக்கிறீங்க கொஞ்சம் தூரத்துல. டார்கெட் வந்து அந்த ஃபிஃப்த் லெவல் நீங்க எங்க இருந்து போட்டீங்களோ அந்த லெவல் வரைக்கும் போதும். இந்த ட்ரேட் வந்து 1:2.5. அதாவது நீங்க வந்து ரிஸ்க் வைக்கிறது $100, டார்கெட் வைக்கிறது $250. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபிபனாச்சி டூல் வச்சு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் பை அண்ட் செல் பண்ணுற விஷயம் கிளியர் ஆச்சா? ஆமா சார், கிளியர் ஆச்சு. ஓகே தானா? ஓகே Yes, சார். sir. ஓகே ராவ், ரைட். ஓகே சூப்பர். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபிபனாச்சி டூவில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். மற்ற வேற விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஃபிபனாச்சி டூவில் எக்ஸ்டெண்ட் பண்ணி டார்கெட்டை எல்லாம் காமிக்கிறது எல்லாம் விஷயம். ஸோ அது வேண்டாம். நமக்கு வந்து இங்கே வந்து பை பண்ணும்போது சீப்பாக பை பண்ணணும், செல் பண்ணும்போது ஹை ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி அந்த ஜோன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்கே கண்டிப்பாக இந்த ஆப்டிமல் இந்த ஓடி லெவலில் கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. சிம்பிள். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இப்போ நான் சொல்லியிருந்தேன் எஸ்எம்சி கூட உங்களுக்கு நிறைய புரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மார்க்கெட்டில் நீங்கள் டிசிப்ளினாக பண்ண கூட ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் இது புல் மேலே போகிறீங்க. இப்போ இந்த இந்த இதையும் நான் எடுக்கிறேன். லைக் ஸ்ட்ரக்சர் ஆகிட்டா. ஸோ நான் இங்கே தான் ஒரு ஃபிப் லெவல் போடுறேன். எனக்கு ஓடி லெவலில் ப்ரைஸ் வந்துன்னா நான் பை பண்ணுவோம். ஓடி லெவல். ஓகே, நவ் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 80% கீழே வைக்கிறேன். டார்கெட் வந்து ஃபிப் லெவல். இது 1:3 எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான ட்ரேட், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸ்விங் ட்ரேடில் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் பை அண்ட் செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா லைவ் சார்ட்ல போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே தானே? லைவ் சார்ட்ல போகலாமா? போலாம் சார். ஓகே ரைட். இந்த விஷயத்த லைவ் சார்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேற இந்த ஒரு சிம்பிள் விஷயத்த மட்டுமே வச்சு. ஓகே, நான் ஒரு டெய்லி சார்ட் எடுக்கலாம். ஓகே சூப்பர். இதில் வந்து எந்த ஸ்விங் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ இது வந்து இப்போ மார்க்கெட் இப்போ நீங்க பார்த்தாலே சொல்லணும். இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து இங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி உள்ள ஃப்ளோல இருக்கு? புல்லிஷ் ஆர் பேரிஷ்? Bullish. புல்லிஷ். நைஸ். இப்போ இங்க ஒரு ஸ்விங் எடுக்கலாமா? இது ஒரு லோவா எடுக்கலாமா? இது ஒரு Yes, ஹை sir. எடுக்கலாமா? எடுக்கலாம். Yes, sir. ஸோ இது ஒரு ஹை எடுக்கிறேன், ஒரு லோ எடுக்கிறேன். ஸோ ஃபிப் லெவல் 2ல நான் எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நான் எனக்கு இப்போ பை பண்ணணும். ஸோ நான் இந்த லோல இருந்து தானே எடுக்கணும் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு நான் வைக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டு இந்த இடத்துல பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது இங்க வரைக்கும் வந்துருச்சா? என்னோட என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணி வைக்கிறோம். 0. நீங்க உங்களுக்கு எவ்வளவு டீப்பா கிடைக்குதோ அந்த அளவு நீங்க வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த அளவு உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அதிகமாட்டாகும். இப்போ எனக்கு நான் வந்து 70 லெவலில் நான் வந்து பை ஆர்டர் அங்கே வந்து நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் கீழே வைக்கிறான், மேலே வைக்கிறான். ஓகே. ஆக்சுவலி இந்த ட்ரேடிங் வியூ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமில் நான் யூஸ் பண்ணால் அந்த உங்களை ரிவ்யூ எல்லாம் காமிக்கலாம் கட் பண்ணி. ஓகே. ஸோ அப்படியே போகலாமா? வெயிட் பண்ணுங்க. இது வேண்டாம். ஓகே ரைட். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளாக நான் இந்த சைடில் வச்சு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இப்போ இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை, இந்த இடத்துக்கு நான் ஃபிபனாச்சி டூல் வச்சு போடுறேன். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்தால் பை பண்ணுவான்.
ஸோ சார் வேண்டாம், ரொம்ப குழம்பும். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஒரு 0.70. ஓகே, டார்கெட்டிங் லெவல். ஓகே, எனக்கு அந்த ஓடி லெவலில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓடி லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். இதான் ஓடி லெவல் 0.612 ஓடி லெவல். ஸோ ஓடி லெவலில் வந்து உங்களுக்கு எந்த அளவில் நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த அளவில் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் நீங்கள் மேலே பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து 1:3. லைக் 1:3னா $100 வச்சு $300 வரை டார்கெட் பண்ணலாம். இதுவே ரொம்ப டீப்பாக நீங்கள் பை பண்ணி உங்களுக்கு என்ட்ரி கிடச்சுன்னா 1:5 வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். 1:5 மீன்ஸ் $100 ரிஸ்க், $500 ரிவார்டு. ஸோ குட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். புரிஞ்சுல உங்களுக்கு? ஸோ அதுவே அடுத்த இன்னொரு ஸ்விங் எடுக்கிறேன் மறுபடியும். ஓகே, இது அப்படியே போகட்டும். ஓகே, இது அப்படியே இந்த இதை விடுங்க. அடுத்த ஸ்விங் எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்விங் இந்த இதையும் இந்த இதுக்கும் ஃபிபனாச்சி லெவல் போட்டு பார்க்கலாமா? ஃபிப் லெவல் புல்லிஷ். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடு போட்டுட்டேன். மறுபடியும் எனக்கு ஓடி லெவலில் வந்தால் நான் பை பண்ணுவோம். ஓடி லெவலில் மார்க் பண்ணலாம். 0.612 to 0.81 ஓடி லெவல். ஸோ ஓடி லெவலில் ப்ரைஸ் நல்லா ரீச் ஆகிட்டு. ஸோ பை. ஸ்டாப் லாஸ் பிலோ 80%. டார்கெட் ஸ்விங் ஹை 1:4. ட்ரேடு நல்லா ஒர்க் ஆச்சா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சா? இதே பேரிஷ்ல ஒன்று பார்த்துடலாம். பேரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ எங்க அதோட ஆர்டர் கீழே போயிட்டு. ஸோ இந்த ஸ்விங் எடுக்கலாமா? ஹையாட்டு இது லோவா எடுக்கலாமா? எடுக்கலாம் ஆனா சார். இது ஓகே, இதை நீங்க இப்ப வீக்லி டெய்லில எல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது இந்த கேண்டில்ஸ் வச்சு ரொம்ப நீங்க நல்லா ட்ரெயின் பண்ண தான் உங்களுக்கு கண்ணில் ஈஸியா கிடைக்கும். அந்த ஹை லோ எல்லாம் டக்குன்னு பிடிக்கலாம், கேப்சர் பண்ணலாம். அதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இந்த ஹை எடுக்கிறோம், இந்த லோ எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தாலே தெரியுது பேரிஷ் மார்க்கெட், டவுன் சைடு. ஸோ இதுக்கு நம்ம என்ன டார்கெட் பண்ணலாம்? ட்ரேட் என்ன பை பண்ணுவீங்களா, செல் பண்ணுவீங்களா? செல் பண்ணும். யா, ட்ரேட் வந்து நீங்க என்ட்ரி செல். ஸோ ஃபிப் டூல வச்சு நீங்க இப்போ ஓடி லெவல்ல நீங்க என்ட்ரி ஆகணும். ஸோ எப்படி எங்கேருந்து எங்க மெஷர்மெண்ட் பண்ணணும்? மேல இருந்து கீழே. மேல இருந்து கீழே. யா, குட். ஹை டு லோ. ஸோ உங்களோட ஓடி லெவல் வந்து 0.612 to 80 லெவல் ஓடி லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து உங்க லெவலுக்கு வரல. ஸோ அங்க வந்து தான் உங்களுக்கு குட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கல, அப்படியே விட்டுக்கலாம். சார் லோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லோ எடுத்துக்க கூடாதா? இதுக்கு முன்னாடி எங்க உங்களுக்கு கரெக்டா இந்த லோ சொல்றீங்க? ஓ, நான் இந்த நீங்க அந்த ஸ்கிரீன் ஃபுல் பண்ணிருந்த போது அது முன்னாடி இருக்கிற லோ இருக்கு இல்லைங்களா, அந்த 4 இதுவா? ரெட் கேன். ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கணும்னா இதுல ஆக்சுவலி இது நான் ஒரு ஸ்விங் அந்த பவுன்ஸ் ஆகி ஏன்னா போகுதுல, அடுத்தது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து அப்படிதான் எடுக்கணும். அப்படி இதை நீங்க லோவா அப்படியே ரேண்டமா எடுக்க கூடாது. ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது இப்ப நீங்க வீக்லில பார்த்தா கூட இப்படிதான் வரும், இந்த மாதிரி தான் வரும். ஓகே 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 ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாது. இது ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்ல மற்ற மாதிரி நீங்க வந்து கேண்டில் நான் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி அந்த கேண்டில் தியரி எப்படி பண்ணணும்னு அந்த விஷயங்கள் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். இது நான் எக்ஸாம்பிள் சும்மா அப்படியே சொல்லி இருந்தது. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகே. ஸோ ஓகே, இதா வேற இங்க டவுன் ட்ரெண்ட் வேற எங்க இருக்கு? ஓகே ஓகே, இது கூட எடுத்துக்கலாம். வேண்டாம். ஓகே, நில்லுங்க. 4 ஹவர்ல தான் இருக்கு. ஓகே ரைட். ஓகே, இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். ஓடி லெவல் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு உங்களுக்கு ஓகே. இந்த ஹை இதை விட்டுருங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஓகே, இந்த ஹை இந்த லோ ஓடி லெவல் போட்டு பாருங்க. 0.50 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ வந்து அங்கே ட்ரேடு எடுக்கிறதுக்கு கரெக்ட் இல்லை. 0.70 to 80 வந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எங்கே இருக்கு? ஓகே, இங்கே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்ட்ல. ஓகே, இதை கூட பார்க்குறோம். சிங் 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 சிங். ஓ, ஓகே. ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, இந்த இடத்த நான் சும்மா ஒரு ஓகே, இந்த ஒரு இடத்த நான் இதை ஒரு ஸ்விங்காக எடுக்கிறேன். ஸ்விங் ஹை, இந்த இடத்த ஒரு ஸ்விங் லோவாக எடுக்கிறேன். ரொம்ப டீப்பாக உள்ள இடத்த. இந்த இடத்துக்கு சும்மா ஒரு ஓடி ஜோன் போட்டு பார்க்கலாம். லெவல்ஸ் ஹைலேருந்து லோ உங்களுக்கு எக்ஸாக்டாக 0.70 ரீச் ஆகியிருக்கு. ஷார்ட் பண்ணுறீங்களா? உங்களோட ஓடி ஜோன் 80 to 61 லெவல். ஸோ உங்கள் ஜோனுக்கு எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிட்டு டார்கெட்டட் பேருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் டூலை வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாட்டு கூட இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹை அண்ட் லோ நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டு ஓடி இந்த மாதிரி ஃபிப் டூவில் போட்டு டிஸ்கவுண்ட் ப்ரீமியமில் போட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சா? இது ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, பட் இது வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பிகேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஜோன்ல வந்து இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா டிஸ்கவுண்ட்ல பை பண்ணுவாங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா அவங்களுக்கு ப்ரீமியம்ல ஒரு நல்ல ரேஞ்சு கிடச்சுன்னா அங்கே வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃபிப் டூவில் வச்சு நீங்கள் ஓடி லெவல் போட்டு நல்ல ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஸோ ஓகே, நேற்றுக்கு நான் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் ஆர்டர் பிளாக், ஃபேர் வேலி கேப். ஸோ இதெல்லாம் ஒரு எங்க எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிப் டூல வச்சு நான் ஃபிபனாச்சி டூல வச்சு சொல்லி இருந்திருந்தான். ஞாபகம் இருக்கா? ஹலோ, ஞாபகம் இருக்குல்ல அந்த விஷயங்கள்? ஓகே ஓகே, நான் ஃபிபனாச்சி டூல் வச்சு இவ்வளோதான் விஷயம். ஃபிபனாச்சி டூலுக்கு உள்ளாடி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடுனா இது மட்டும். இது ஓடி ஜோன், இது ஓகே. இது ஒரு இப்போ ஓடி லெவல்னு பார்த்து எடுக்கிற ட்ரேட் வந்து ஓகே குட். பட் இது வந்து எக்ஸாம்பிளா இதை வச்சுமே பிளைண்டா நம்ம ட்ரேட் எடுக்கிறது கரெக்ட் இல்லை. நம்ம வந்து ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஆர்டர் பிளாக், ஃபேர் வேலி கேப், லிக்விடிட்டி ஸ்வீப் இது எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்துன்னா வேலிட், நல்ல ஒரு ட்ரேட். இதே நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸில் ப்ரீமியம் ஜோனில் இருந்துன்னா குட் என்ட்ரி டு ட்ரேட். ஸோ புரிஞ்சா? நீங்கள் ஓடி ஜோனில் வந்தால் கூட பிளைண்டா ட்ரேட் எடுக்கக்கூடாது. அங்கே ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சின்ன ஒரு ஷிஃப்ட் நடக்கணும். இப்போ நீங்கள் லைக் 1 day ஷார்ட்டில் நீங்கள் வந்து ஓடி லெவலில் வந்து பை பண்ணுறீங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்த இது 1 day ஷார்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிளைண்டாக வந்து ஓடி ஜோனில் போய் பை பண்ணக்கூடாது. ஸோ 82 போட்டிருக்கீங்க. ஓகே, இது ஓடி ஜோன். ஸோ இந்த ஓடி லெவலில் அது கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் அந்த இப்போ 1 dayல பார்த்துருக்கீங்கன்னா டக்குன்னு 4 hour சின்ன ஒரு டைம் ஃப்ரேமில் போய் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சம்திங் ஏதாவது ஒரு நடந்திருக்கா, இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரைட்டீரியா வந்துருக்கு. இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தாலும் அங்கே என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். ஸோ ஃபிப் டூவில் வச்சு டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியமில் செக் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? ஓடி லெவல்னா என்ன,
ஆமா சார் புரிஞ்சுச்சு. ஓகே. ரொம்ப டீப்பான ஒரு டிஸ்கவுண்ட்ல பை பண்ணணும்னா ஒரு 70 ரேஞ்ச் 70% ரேஞ்சில் நீங்கள் பை அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அதிகமாக எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை. அண்ட் நம்ம ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டூல், ஒரு காம்போ. எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்விங்கில் வந்து கரெக்டான இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா, கரெக்டான இடத்துல எல்லாமே நடந்திருக்கா, அலைன்மெண்ட் ஆகியிருக்கா, இதெல்லாம் ஒன்று பார்க்குறதுக்கு ஃபிபனாச்சி டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸோ வந்து இந்த கோர்ஸில் வந்து மாடல் 3 வந்து மாடல் 4 சாரி இவ்வளோதான். ஓகே, மாடல் 4 ஒன்று பாருங்க. மாடல் 4ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஓகே இவ்வளோதான் விஷயம். ஃபிபனாச்சி டூல் ஸ்விங் ஹைலேருந்து எப்படி ட்ரா பண்ணணும், அண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ கேப் இதெல்லாம் எங்கே கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் மாடல் 5க்கு நம்ம போகலாம். மாடல் 5 நான் பெருசாக உள்ள ஆல்ரெடி இதுவே நான் இதில் டீச் பண்ணிட்டேன் உங்களுக்கு 1:2 1:3. ஸோ 1:3 1:3 டூ அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? அப்படின்னா என்னன்னு ஆமா சார் புரிஞ்சுச்சு. எஸ் சார் புரிஞ்சுது. அது புரிஞ்சதா? 1:2னா என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க 1:3னா என்ன, இப்படி போட்டுட்டு ஆர்னு போடுவாங்க. இந்த ஆர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அதான் சொல்றது. ஸோ நான் இதுல ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று ஒரு விஷயம், நம்ம இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று பார்க்கலாம். சும்மா ஒன்லைன் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஐயோ, risk and file. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒன்று இந்த மார்க்கெட்டில் வந்து 100% யாரால வின் பண்ண முடியாது. இது ஒரு ரியாலிட்டி. 100% வின் பண்ண முடியாது, 90% கூட வின் பண்ண முடியாது கன்சிஸ்டண்டாக. ஸோ ஓகே, ஒரு 72 மேக்ஸிமம் வேர்ல்டில் உள்ள பெஸ்ட் ட்ரேடர்ஸு கூட அவங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து 70% அந்த லெவலில் தான் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் போனாலே ரொம்ப ஹியூஜான ட்ரேடு, பட் அது ரேர். ஓகே, நான் இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் ட்ரேடிங் உள்ள வந்துட்டிங்கன்னா ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக தான் நீங்கள் பிக்கப் பண்ணணும். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அங்கே தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ட்ரேடு வந்து செகண்டரி. ஒரு செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த அனலைஸ் எல்லாம் பண்ணி விஷயங்கள் எல்லாம் செகண்ட். நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லுவேன். மார்க்கெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளால வாய்ப்பே முடியாது. ஆனால் நம்மளால ஒரே ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட கேபிட்டலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது எது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நம்மளோட சிஸ்டமேட்டிக் ரூல் அண்ட் க்ரைட்டீரியா வச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு $1000 இருக்கு. $1000 இருக்குன்னு வச்சுக்கோ. $1000 ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 இருக்கு. ஓகே, இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு த்ரீ ட்ரேடில் எக்ஸாம்பிள் ஒரு 3 ட்ரேடுன்னு மட்டுமே எடுத்துப்போம். ஒரு த்ரீ ட்ரேடில் ஒரு ட்ரேடு 3 ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணி காமிக்கணும். எந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து $1000 இருக்கு, நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் வைப்பீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்க விரும்புறீங்க? 50% வைப்பீங்களா, 5%, 10%, 1%, 2%? ஓகே, எவ்வளோ ரிஸ்க் வச்சா நல்லா இருக்கும்? 50%. லைக் இப்போ உன்னோட கேபிட்டல் வந்து $1000 இருக்கு, $500 வந்து நீ ரிஸ்க் வைப்பியா? இல்ல $100 10%. $100 ஒரு ட்ரேடு 10%. ஹியூஜ் ரிஸ்க் அது. 1%. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க,
இப்போ நீங்க இப்போ லைக் 10% வச்சா கூட உங்க கேபிட்டல் வந்து 10%னா $100. ஸோ ரிவார்டு வந்து ஒரு 1:3 த்ரீ 2 or 3 ட்ரை பண்ணீங்கன்னா ரிவார்டு வந்து ஹியூஜாக இருக்கும். பட் லாஸ் ஆனால் கேபிட்டல் வந்து 10% அவுட் ஆகும். ரிமைனிங் 900 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரேடு 5 ட்ரேடு இந்த மாதிரி பண்ணினா லாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டுனா உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிரும். புரிஞ்சுதா? நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே சார் ப்ரோ புரிஞ்சுச்சு. சக்ஸஸ் ரேட் ஒன்று இருக்குல்ல, புரியல, சக்ஸஸ் ரேட் கேட்கல. சக்ஸஸ் ரேட் சக்ஸஸ் இருக்கு ரேட் இருக்கு இருக்கு கண்டிப்பா அது இருக்கு. இப்போ இல்ல அப்படி பண்ணலாம், பட் உங்களோட வின்னிங் ரேஷியோ அதை வச்சு நான் சொல்லி தரேன். ஓகே, நான் இப்போ வந்து 1:2 இல்லைங்க. லெவல் ப்ராஃபிட் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடு போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ட்ரேடு 1. இந்த ட்ரேட் TRAD ட்ரேடு 1. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து நீங்க வந்து ஒரு $100 வைக்கிறீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு $100 வந்து போய்க்கலாம். $100 வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு நீங்க எவ்வளோ ட்ரை பண்றீங்க அந்த ட்ரேட்ல? ஒரு 1:2 1:1 ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா? 1:1 1:1 ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். 1:1 ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ல நீங்க போனீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ட்ரேடு வந்து 10 ட்ரேட்ல 5 ட்ரேடு வின் ஆவறீங்க, 5 ட்ரேட் வந்து லாஸ் ஆவறீங்க. ஸோ உங்களோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ? 0%. 0%. இப்படி இப்போ 10 ட்ரேட் நீங்க வந்து 10 ட்ரேட் பண்றீங்க. ஓகே, 10 ட்ரேட் பண்றீங்க, அதுல வந்து 5 ட்ரேட் வந்து வின் ஆகுது, 5 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது. 50%. வெரி குட். 50%. 50%. ஓகே, 50 to 1 or எனக்கு ஒரு நிமிஷம். ஓகே, 50%. இப்போ நீங்க இந்த ட்ரேட்ல எப்படின்னா $100 வைக்கிறீங்க, உங்களோட ரிஸ்க் வந்து $100, ரிவார்டு வந்து எவ்வளோ? $100. அந்த சன் புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஒரு 10 ட்ரேட்ல 10 ட்ரேட், அதுல வந்து 5 ட்ரேட் வந்து வின் ஆகுது, 5 ட்ரேடில் வந்து லாஸ் ஆகுது. உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து 50%. ஸோ அப்போ நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்களா, லாஸ்ல இருப்பீங்களா? ரெண்டும் இல்ல. ரெண்டுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிரேக் ஈவன். ஓகே, புரிஞ்சுதா? ஆமா சார் புரிஞ்சு. ஸோ பிரேக் ஈவன். இந்த மாதிரி 1:1 எடுக்கிற ரிஸ்க் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகே, இது நீங்க லாஸ் பண்றதுக்கு ஈக்குவல். ஸோ ட்ரேட் 1:1ல நீங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வச்சு 50% நீங்க வின்னிங் ரேஷியோ இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ நான் செகண்ட் விஷயத்துக்கு ட்ரேட் $100. செகண்ட் விஷயம் செகண்ட் நான் 1:2 நீங்களே சொல்லுங்க கால்குலேஷனா. 1:2 ரிஸ்க். ஓகே, நான்
10 ட்ரேட்ல 10 ட்ரேட் நீங்க பண்ணீங்களா 5 ட்ரேடு வின் ஆகுறீங்க, 5 ட்ரேடு லாஸ் ஆகுறீங்க. ஓகேவா? உங்களோட வின்னிங் ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுது சார். 5 ட்ரேடு வின் ஆகுறீங்க, 5 ட்ரேட் லாஸ் ஆகுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 10 ட்ரேடு நீங்க பண்ண உங்களோட கால்குலேஷன் எவ்வளவு வரும்? $100 வச்சுட்டு. இப்போ நீங்க $100 வச்சுட்டு 5 ட்ரேடு வின் ஆகுனா 1:2 வச்சா 200 வச்சு $1000. ஓகேவா? $1000 வின் பண்றீங்க, அதுவே 5 வச்சு $500 வந்து லாஸ் பண்றீங்க. ஸோ புரிஞ்சுதா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சா டக்குன்னு உங்களுக்கு? ஆமா சார். புரிஞ்சு ப்ரோ. ஸோ 1:2 1:2 வைக்கிறீங்க. ரிஸ்க் வந்து $100, ரிவார்டு வந்து $200. ஸோ 10 ட்ரேட்ல 5 வின் பண்றீங்க, 5 லாஸ் பண்றீங்க. ஸோ உங்களோட நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா வரும். ஸோ உங்களுக்கு $1000 ப்ராஃபிட், $500 மைனஸ். ஸோ ஓவராலா பார்க்கும்போது உங்களோட லெவல் $500 ப்ராஃபிட். புரிஞ்சுதா? எஸ் சார். ஆமா சார், ஸோ புரியுது. இதுவே நீங்க வந்து 10ல 5 ட்ரேடு இல்ல, 10 ட்ரேட்ல 4 ட்ரேடு வின் ஆனாலே நீங்க ப்ராஃபிட்டபிள் தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? 10 ட்ரேட்ல வந்து 4 ட்ரேடு வின் ஆனா எவ்வளவு வரும்? $800. லாஸ் ஆனா 6 ட்ரேடு லாஸ் ஆகுறீங்க. லாஸ் ஆகுனா $600 லாஸ் ஆகுறீங்க. ஓவராலா $200 ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகேவா? சரி, இதுவே விடுங்க. 7 ட்ரேடு 10 ட்ரேட்ல 7 ட்ரேடு லாஸ் ஆகுறீங்க, 3 ட்ரேடு தான் வின் ஆகுறீங்க 1:2ல. ஸோ இது ப்ராஃபிட்டபிளா இல்லையா? இல்ல. நீங்க ஓவராலா எவ்வளவு இருப்பீங்க? ப்ராஃபிட்டபிள் தான். 700. சொல்லுங்க. 700 நமக்கு ப்ராஃபிட் வரும், 600 லாஸ் ஆகும். கண்டிப்பா, சூப்பர். ஸோ எவ்வளோ உங்களை வின்னிங் ரேஷியோ எவ்வளோ தேவை? 30. புரிஞ்சதா உங்களுக்கு? 30% உங்களோட வின்னிங் ரேஷியோ போடும். 100% தேவையில்லை, 30% உங்களோட வின்னிங் ரேஷியோ இருந்தா போதும். 1:2 ரிவார்ட்ல நீங்க வந்து ப்ராஃபிட்டபிள் தான். ப்ராஃபிட். நான் 1:3 போலாமா? ஓகே, நான் 1:3 போலாம். 1:3 ஆர் ஓகே. நான் 10 ட்ரேட்ல வந்து எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 2 ட்ரேட் தான் நீங்க வின் பண்றீங்க. அப்போ உங்களை ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? அண்ட் 8 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுறீங்க, எவ்வளோ லாஸ் வரும்? கால்குலேட் பண்ணுங்க மைண்ட் கால்குலேஷன்ல. இப்போ வந்து 1:3, அதாவது ரிஸ்க் வந்து $100 வைக்கீங்க, ரிவார்டு வந்து $300. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ட்ரேட்ல வந்து நீங்க வந்து 10 ட்ரேட்ல 2 ட்ரேடு தான் வின் பண்றீங்க, மீதி 8 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுறீங்க. நீங்க ப்ராஃபிட்டபிளா, லாஸா, ஆர் பிரேக் ஈவனா? லாஸ் தான் ப்ரோ. இப்போ வந்து 2 ட்ரேட் எடுக்கலாம். 2 ட்ரேட்னா 600 தானே நமக்கு ப்ராஃபிட் வரும். 600. ஆமாமா, லாஸ் தான். ஆமா, கரெக்ட், லாஸ் தான். 2 ட்ரேட்னா லாஸ் தான். 600. 8 லாஸ் ஆகுறதா 800 உனக்கு. -200 லாஸ் ஆகும். -200. ஓகேவா? இதுல ஏதோ தப்பா? இது கரெக்ட் தான். ஓகே. நான் ஆக்சுவலி செகண்ட் இதுல ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். நில்லுங்க, ஒரே ஒரு பார்ப்போம். 10 ட்ரேட்ல வந்து 3 ட்ரேடு என்ன வரீங்க? ஓகே, அக்கரசி 600. சார் $100 லாஸ் தானே சார் ஆகும் செகண்ட்? ஆமா, கரெக்ட். அது ஆக்சுவலி இது தப்பு. சாரி, வெரி சாரி. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ வந்து 4 ட்ரேடு வின். இப்போ 10 ட்ரேட்ல வந்து 4 ட்ரேடு வின் ஆனா $800 வரும்.
$800 வரும், -600 ப்ளீஸ் ஒரு 35 to 40% வேணும் உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இங்கே, ஓகேவா? 240 அப்போதான் இங்கே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். சாரி, FITA. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 3 ட்ரேடு வின் ஆகுறீங்க, 7 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுறீங்க. ஸோ 3 ட்ரேடோட ரிவார்டு வந்து $900. 7 ட்ரேடு நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்கன்னா -$700, ஓவரால் $200 ப்ராஃபிட். ஸோ இங்கே தான் உங்களுக்கு 30% வரும், 30% வின்னிங் ரேஷியோ. ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அதில் வந்து கால்குலேஷனே கொஞ்சம் தப்பாயிட்டு. ஆமா சார், புரியுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு என்னது, ஒரு சார்ட் மட்டும் போட்டோ இல்லைன்னா ஒரு PDF மாதிரி உங்களை ஈஸியாக அனுப்பி புரிய வைக்கலாம். பட் நான் ப்ராக்டிக்கலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேசணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா யோசிப்பீங்க, நீங்கள் திங்க் புரியுது பண்ணுவீங்க. ப்ரோ, புரியுது ப்ரோ. இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைக்கிறது தேவையில்லை. சும்மா நான் ஒரு PDF அனுப்பி விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஓகே இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அந்த அளவு தான் நம்ம யோசிப்போம். கம்யூனிகேஷன் ரொம்ப பண்ண தான் திங்கிங் லெவல் அதிகமாக வரும். அதர்வைஸ் நம்ம எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிட்டுனா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இதான் இதோட விஷயம். ஸோ நான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சா, நீங்கள் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த வின்னிங் ரேஷு என்னது 1:2 இருக்கிறது பெட்டர். 1:2 இருந்துன்னா 35 to 40% நீங்கள் வின்னிங் ரேட் இருந்தால் போதும். இதே 1:3 ட்ரேடுன்னு தான் நீங்கள் எடுப்பீங்க, அதுக்கு குறைஞ்சும் எடுக்க மாட்டேன் கூட எடுக்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் 30%, 100ல் 30% நீங்கள் வந்து சக்ஸஸ் கொடுத்தாலே போதும். 50% தேவையில்லை, 30% நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ இதுதான் விஷயம். ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து நீங்கள் கேபிட்டலில் கெயின் பண்ணுறது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். மினிமம் ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு 2% ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 5% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ட்ரேடுக்கு வந்து கேபிட்டல்லேருந்து 5% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 20 ட்ரேட் வரை நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? கண்டினியூஸாக நீங்கள் 20 ட்ரேட் வந்து லாஸ் ஆக மாட்டீங்க. புரிஞ்சுதா? புரியுது சார். 20 ட்ரேட் வரைக்கும் போனால் தான் உங்களோட கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதுவே 1% வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா 100 ட்ரேடு நீங்கள் கண்டினியூ லாஸ் ஆகினா மட்டும் தான் உங்கள் கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்கள் கேபிட்டல் கீழே போனாலும் மேலே கொண்டு வரலாம். இங்கே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட். உங்கள் கேபிட்டல் நீங்கள் மறந்துட வேண்டியதான். உங்கள் கேபிட்டல் ரிஸ்க். நீங்கள் இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இந்த இந்த சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணலன்னா மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணுறது கேம்பிளிங், பியூர் கேம்பிளிங். ஸோ இங்கே இந்த மாதிரி தான். ஸோ இதை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டை வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட மணியை, நம்ம கேபிட்டலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா சார், புரிஞ்சு. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. 1:1 வந்து எடுக்கவே கூடாது, போர் வின்னிங் ரேஷியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1:1 செட்டப் உங்களை வந்துன்னா ட்ரேடிங் அந்த மாதிரி வந்துன்னா எடுக்கவே கூடாது, அவாய்ட் பண்ணிடலாம். என்ட்ரி ஆகக்கூடாது. ஒரு 1:2 மினிமம், இல்லை 1:2.5 இந்த மாதிரி வந்துனா மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். 1:4, 1:5 எல்லாம் பிக் சூப்பர் வின்னிங் ரேட். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணக்கு நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த SMC கான்செப்ட் எல்லாம் நான் கொண்டு வந்தது இதுக்கு தான். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகுது. நம்ம 1:5, 1:4 எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஒரு மந்த்லி ஒரு 2 or 3 ட்ரேடர்ஸ் ஸ்னைப்பர் என்ட்ரி மாதிரி நம்ம எடுத்து கேப்சர் பண்ணாலே ஓகே. ஸோ ஒரு 1:5 எல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா உங்களோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ வேணும்? ஜஸ்ட் ஒரு 20, 15, ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ ரைட், இதோட இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபிபனாச்சி டூலை வச்சு சொல்லி தந்தோம். OTL ஃபிபனாச்சி டூலை வச்சு ஹைஸ் அண்ட் லோவில் எப்படி ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
நம்மளோட மணியை எப்படி கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலி இது ட்ரேட் பண்றது மற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தீங்கன்னா அது வேற கேட்டகரி, அது டோட்டலா வேற. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற, நீங்க ட்ரேட் பண்றது வேற. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையுமே ஒன்றும் ஆகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ணி லாங் டேர்ம்ல செல் பண்ணுவீங்க, அது வேற. இது வந்து ட்ரேட் பண்றது. மார்க்கெட்ல இருந்து ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 1. ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேட்ல இன்வால்வ் ஆகக்கூடாது. அதை நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ட்ரெயின் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேடர் கூட ப்ராஃபிட்டபிளா இல்ல. எல்லாருமே அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் தான் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் மீ. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பல வாட்டி வந்து அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன். அது மெயின் ரீசன் என்னன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணல. இதுதான் இந்த 2 கீ ஃபேக்டர் நான் யூஸ் பண்ணாதனால தான் நான் முன்னாடி எல்லாம் நிறைய லாஸஸ் எல்லாம் பெருசா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணலைன்னா நீங்க மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணுவீங்க. எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி அதை அடிச்சு விட்டுரும் உங்க அக்கௌண்ட்டை. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சல? ஆமா சார், புரியுது. ட்ரேடிங் அனலைஸ் பண்றது, நீங்க ஃபைன் பண்றது, இதெல்லாம் 2வது விஷயம். இதுதான் முதல் விஷயம். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எடுக்க தெரியணும். இது ட்ரேட்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துல தான். இப்போ ட்ரேடிங் மட்டும் இல்ல, நீங்க இப்போ ஒரு இனிஷியலா ஒரு இடத்துல ஒரு 10,000 நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கூட நீங்க ரிவார்டு ஏம் பண்றீங்க. ஸோ 10,000 நீங்க ரிஸ்க் வைக்கிறீங்க, ரிவார்டு ஏதாவது சம்திங் வருது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறதா இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakhs இருக்கும். 5 lakhs நீங்க ரிஸ்க் தானே எடுக்கிறீங்க. அந்த ரிவார்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி தானே நீங்க வந்து அந்த பிசினஸை பண்றீங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே ட்ரேட் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஜார்னல் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ட்ரேட்ல என்ட்ரு ஆக போறீங்கன்னா முதல்ல நான் எவ்வளோ லூஸ் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் பண்ணணும். கேபிட்டல்லேருந்து நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ ரிட்டர்ன், எவ்வளோ வந்து ரிவார்டு எடுக்க போகிறேன், இதை கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சல? சும்மா ஒரு ட்ரேட் கிடைக்குது பிளைண்டா உங்க மணியை போட்டு நீங்க எடுத்துட்டு அந்த மாதிரி பண்றது இல்லை. அது கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு வே கிடையாது. ஸோ ட்ரேட் பண்றதுனா இப்படிதான் பண்ணணும். நீங்க இப்போ லைக் ஃபாரெக்ஸ் கோல்டுல எல்லாம் போய் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் பண்ணி ஆகணும். வேற அங்க எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா லிவரேஜ் மார்க்கெட். ஸோ இதுதான் விஷயம். நீங்க இன்னும் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த டாபிக்கை வச்சு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னது அண்ட் ஃபிபனாச்சி, இந்த விஷயங்கள் எல்லாம். அண்ட் ஒரு ட்ரேட்ல வந்து எவ்வளோ பொசிஷன் சைஸ் வைக்கணும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம். அண்ட் இன்னும் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காமிச்சு தரேன். ஃபண்டிங் பேப்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஃபண்டிங் பேப்ஸ். ஓகே, ரைட். இது என்னன்னா ஃபண்டிங் பேப்ஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹலோ. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர். இப்போ இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வச்சு நான் இந்த ஃபண்டிங் பேப்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு 10K அக்கௌண்ட் டாலர் வாங்குறீங்க, 10K டாலர் அக்கௌண்ட். இப்போ வந்து நீங்க ஃபாரெக்ஸ் சைட்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல செட்டப் இருக்கு, நல்ல வின்னிங் ரேஷியோ எல்லாம் இருக்குன்னா உங்ககிட்ட காசு இல்லாட்டாலும் மணி இல்லாட்டாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. இங்க வந்து காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ட்ரேட் பண்ணி கொடுக்கறது ஆள் இல்லை. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு செட்டப், நல்ல ஸ்கில் எல்லாம் நல்லபடியா நீங்க ரெடியா செட்டப் ஆகிட்டீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆர் அதில் டெமோ ட்ரேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா. ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபண்டிங் பிப்ஸில் வந்து 10K டாலர் பை பண்ணுறோம். 10K டாலர் வந்து $66 இங்கே கொடுத்து அதை பை பண்ணலாம். உங்களை 10K டாலர் அக்கௌண்ட்டு தருவாங்க. நான் அவன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்கான். 10K, நான் உனக்கு 10K டாலர் தரான், நீ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி காமி. 2 ஃபேஸ் வச்சிருக்கான், பாஸ் பண்ணி காமி. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து 8% நீங்கள் எனக்கு வின் பண்ணி காமிக்கணும். செகண்ட் ஃபேஸ் வந்து 5%, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8%. 8%னா $800. $10,000 8%னா எவ்வளோ? ஹலோ, $800. 800. 800. யா, ப்ராஃபிட் டார்கெட் அவ்வளோ கொடுத்துருக்கான். நான் மேக்ஸிமம் லாஸ் கூட கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10%. நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் அவன் கொடுத்துருக்கான்னா நீங்கள் 10% லாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும்.
ஓகே, தரமாட்டான். நீங்கள் அந்த ஃபெயில்டு. நான் இன்னொரு ரூல்ஸ் கொடுத்துருக்கான், மினிமம் டெய்லி லாஸ் 5%. 5% நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்கன்னா, உங்கள் கேபிட்டல் இந்த 5% லாஸ் ஆகிட்டிங்கன்னா, ஸோ முடிஞ்சு அக்கௌண்ட் ப்ளோ முடிஞ்சிடும். ஸோ க்ரைட்டீரியா கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ரைட்டீரியா கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் வந்து 10% 5% யூஸ் பண்ண முடியுமா ஒரு ட்ரேடில்? ரிஸ்கி தானே. ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 0.5% to 1% வரையும் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வச்சு இந்த மாதிரி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ண முடியும். இங்கே வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்துக்கு வேண்டி தான் நான் இதை சொல்லி வந்தது. ஸோ புரிஞ்சுதா? அவன் கூட எவ்வளோ க்ரைட்டீரியா வச்சுருக்கானே. ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பண்ணணும். இப்போ அவன் வந்து உங்களுக்கு $10,000 அக்கௌண்ட்டை கொடுத்துறான், நீங்கள் கேல்குலேட்டே பண்ணாமல் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா எப்படி? அக்கௌண்ட்டு முத நாளே போயிடும். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை $66 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரியாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் த கேம். ஓகே, சூப்பர். நான் நம்ம மாடியூலில் போகலாம் மறுபடியும். ஓகே, நான் எல்லாரும் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த கோர்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. மாடியூல் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணோம் அதெல்லாம் ஒரு இதாக ஒன்று பார்க்கலாம். ஸோ மாடியூல் 1ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வரோம். ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? புரிஞ்சுல? நான் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ மாடியூல் 1 கிளியர். ஓகே, ஸோ நான் மாடியூல் 2ல் நம்ம என்ன பார்த்தோன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன், என்ட்ரி ஆகுறது, எப்போ என்ட்ரி ஆகணும். ஸோ மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஓகே, மாடியூல் 2. ஓகே, நான் மாடியூல் 3 ஆர்டர் பிளாக்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். பேசிக்கான ஒரு விஷயம். ஆர்டர் பிளாக்னா பேசிக்காக சொல்லியிருந்தோம். ஆர்டர் பிளாக்னா என்ன, லிக்விடிட்டினா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அப்படிதானே? நான் எஸ் ப்ரோ. ஸோ அதை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் இன்னைக்கு மாடியூல் 4 ஃபிப் 2ல வச்சு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தான். அதை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு கூட சொல்லியிருந்தான். ஓகே, ஸோ புல்லிஷ்ல பேரிஷ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. நான் மாடியூல் 5ல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இப்போ சொல்லியிருந்தது இல்லாமல் மாடியூல் 5. ஓகேவா? ஓகே சார். ஸோ 1:2 என்ன, 1:3 என்ன, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தான். ஸோ நான் இனி ஓகே, இப்போ நான் இப்போதைக்கு நம்ம வந்து மாடியூல் 5 ஆல்மோஸ்ட் முடிஞ்ச கோர்ஸ் ஆக்சுவலி முடிஞ்சு. பேசிக்காக நான் ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் மாடியூல் 6ல் வந்து நீங்கள் தான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மாடியூல் 6ல் என்ன இருக்குது? லைவ் சார்ட் ப்ராக்டிஸ். ஸோ நான் இனி உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே ஸோ சார். இவ்வளோ ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுங்க சார். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பேசினோம். ஓகே, அது டைரெக்டாக வந்து நம்ம வந்து எஸ்எம்சி கான்செப்ட் வந்துட்டோம். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம், எதுவுமே இல்லை. பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன், ரொம்ப ராவான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இன்ஸ்டியூஷன்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணி போகணும்னு. ஸோ நீங்கள் வந்து சொல்லி தந்த இந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இனி உங்களை அசைன்மெண்ட் தரேன். மாடியூல் 6ல் வந்து அசைன்மெண்ட் தரேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஓரளவு இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் முடிச்சு ஓகே, ஓரளவு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக நெக்ஸ்ட் டாப்பிக்கோடலாம் போகலாம். இந்த ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப்பு, இதெல்லாம் வச்சு இன்னும் நிறைய டீப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இன்ஸ்டியூஷன்னா வேற ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது. இன்ஸ்டியூஷன் ஃபைட் பண்ணுவாங்க, வார், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். ஸோ எல்லா சைக்காலஜி விஷயங்களை நம்ம அதுக்கப்புறம் படிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டாபிக் போயிட்டு இருக்கிற வரையும் நீங்களாம் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க, நானும் டீச் பண்ணிகிட்டே இருப்பேன். பட்டு நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெடி ஆகுங்க, உங்களோட வின்னிங் ரேஷியோவை நீங்கள் ஒரு லெவலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெமோ ட்ரேடுக்கு டைவ் பண்ணலாம். இது ட்ரேட் பண்ணுற உள்ள விஷயம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கேட்டகரி வேற.
இப்போ நீங்க ஒரு லைக் ஒரு பிட்காயின் நீங்க இப்போ பை பண்றீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்பீங்கன்னா அது கேட்டகரி வேற. அது ட்ரேட் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ட்ரேட் பண்றோம்னா இந்த மாதிரி லெவலுக்கு நீங்க வந்து ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட். உங்களோட வின்னிங் ரேஷ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% இருக்கணும். ஆக்சுவலி என்னோட வின்னிங் ரேஷியோ நான் சொல்றேன். என்னோட வின்னிங் ரேஷியோ ஒரு 50 கூட கிடையாது. என்னோட வின்னிங் ரேஷியோ எல்லாம் மினிமம் ஒரு 40 to 45. நான் எவ்வளோ பார்த்து பண்ணாலும் என்னோட வின்னிங் ரேஷியோ அவ்வளோதான் வரும். அதுக்கு மேல எல்லாம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி அது கொண்டு போய் ஒரு 55 to 60 அது கொண்டு போகணும். ஸோ நீங்க ட்ரேட்ல வந்து இந்த மாதிரி தான் நீங்க ஜேர்னல் பண்ணணும். உங்க வின்னிங் ரேஷியோவை நீங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டணும். அந்த அளவுக்கு நீங்க உங்களோட என்ட்ரி செட்டப் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நான் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஒன்றுனா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி மாடலில் இன்னும் வேற நிறைய டாபிக் எல்லாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவ்வளோ பேசிக்ஸான இவ்வளோ விஷயங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது உங்களுக்கு? ஆமா சார், புரிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கா ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் பேசிக்னு இல்லை, இடையில நான் கொஞ்சம் டீச் பண்ண கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் அது வந்து ஆக்சுவலி வந்து பேசிக்கா புதுசா வரவங்களுக்கு அந்த மாதிரி டாபிக் எல்லாம் எடுத்தா கொஞ்சம் ரொம்ப டீப்பா எல்லாம் போனா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ஓகே நம்ம மாடியூல் படியே போய் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்ல எல்லாம் போய் வேணும்னா டீச் பண்ணலாம் நெக்ஸ்ட். அப்படி ஒரு டிசைட் பண்ணி தான் நான் வந்து ஓகே இன்னைக்கு வந்து ஃபிபனாச்சி டூல் என்ன ஓகே நம்மளோட என்ட்ரியா இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹியூஜான டாபிக் எல்லாம் போகலாம். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு ட்ரேடிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் போகலாம், தேர்ட் லெவல் அப்படி போகலாம். அப்போ ஒரு லெவல் போக போக உங்களோட திங்கிங் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதமும் ஒரு டைனமிக்காக இருக்கும். உங்களோட வின்னிங் ரேஷியோவும் முடிஞ்ச அளவு கூடிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவு உங்களோட வின்னிங் ரேஷியோ கூடும். அண்ட் ப்ராக்டிஸ், இவ்வளோதான் விஷயம். ஸோ ஓரளவான பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். நீங்களா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம அந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி டைம் வந்து 11 சம்திங் ஆகிருச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து மாடியூல் 5 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் மாடியூல் 6ல் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நான் ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குறேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நான் கொடுக்குறேன். நல்லபடியாக பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்டா வந்து டவுட் கேட்கறது தயங்க வேண்டாம், நான் சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்ன இருந்தாலும் இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டவுட் கேட்கலாம், பட் வந்து முடிஞ்ச அளவு நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே ஃப்ரீ அவைலபிளா இருக்கு. ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், ChatGPT அந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணலாம். இது முன்னாடி மாதிரி கிடையாது, வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ நீங்களாம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருங்க. ஸ்பீட் ரொம்ப முக்கியம். இங்கே நான் ஃபஸ்ட்டே சொல்ல ஸ்பீட் ரொம்ப முக்கியம். எந்த அளவு நீங்கள் வந்து ஸ்பீடாக இருந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்குது எல்லாமே. ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே முடியும். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்ட் ஒர்க்கில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் அதை முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, பேசிக்கான ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி இருந்து? நல்லா இருந்து சார். குட் ப்ரோ. சூப்பர் நைஸ். ஓகே, இனி உங்களோட ஒர்க் தான் இருக்கு. நீங்க தான் இனி ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுட் கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நான் ரெக்கார்டிங்